ஒவ்வொரு நாளும் அவனை சோதித்து பார்த்தல். என்ன செய்து வைத்திருக்கிறாய் மறுமைக்காக? என்ன பாவங்கள் உன் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எப்போது நன்மையாக மாற்றப் போகிறாய்? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, ஆம், எமக்கும் இந்த அழைப்பு சொந்தமானதென்றால், ஈமான் கொண்டவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளை மறுமைக்காக அவர்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். வல் தன்துர், பார், நீ பார், என்ன வைத்திருக்கிறாய், என்ன நன்மை இருக்கிறது, எத்துணை தொழுகை இருக்கிறது, எதை விட்டு இருக்கிறாய், எத்துணை அல்லாஹ்வுடைய இபாதத்தை செயல்படுத்தி இருக்கிறாய், அல்லாஹ்விற்கு நீ கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீ கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, அல்லாஹ்வை அழைப்பதற்கு நீ கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, சோதிடு. வல் தன்துர், பார். நீ அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்பதை விடு, மறுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய்? நடக்காதா மறுமை? நிறுத்தப்பட மாட்டாயா அல்லாஹ்விற்கு முன்னால்? அல்லாஹ் உன்னுடைய அமல்களை விசாரணை செய்ய மாட்டாரா? 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலிருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அன்உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, வாழ்க்கை எப்படி கழித்தாய், வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய், வான் மாலிஹி மின் ஐன தஸபஹு ஃபீமா அன்ஃபகா, நீ சம்பாதித்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், செலவழித்தாய், நீ கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய், பதில் சொல். 4 கேள்விகளுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் கொடுக்காமல் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அஞ்சிக் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. சாதாரண ஹதீஸ்கள் அல்ல இதுவெல்லாம். உமர் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள். யா ரப், அழகான வார்த்தை, கொஞ்சம் கேளுங்கள். உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள். அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் விசாரியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய நன்மையின் தராசை எடை போடுவதற்கு முன்னால் நீங்கள் எடை போடுங்கள் உங்கள் நன்மைகளை. அமர் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே தங்களை விசாரித்துக் கொண்டார்களோ இவர்களுக்குத்தான் மறுமையின் விசாரணை லேசாக அமையும். முஹாசபா, சோதிடுதல். இரவிலே ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது இன்று நான் செய்த பாவங்கள் என்ன, என்ன குற்றங்கள் செய்தேன், என்ன நன்மைகள் வைத்திருக்கிறேன், என்ன பாவங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், இதை விடுவதற்கு என்ன வழி, இதை விட்டு நான் மீள்வதற்கு என்ன வழி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், என் பாவங்களை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே முஹாசபா செய்து பாவ மன்னிப்பை தேடுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேடுகிறேன். யா ரப். சஹாபாக்கள் ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணுகிறார்கள், ரப்பி கஃபிர்லி அல்லாஹும்ம கஃபிர்லி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையிலே 100 முறை சொன்னார்கள். நாமெல்லாம் எவ்வளவு பாவங்களோடு, குற்றங்களோடு, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்மைகளோடு, தொழுகையை மறந்து, வணக்க வழிபாடுகளை மறந்து, அல்லாஹ் தடுத்ததை மறந்து, அல்லாஹ் ஏவியதை மறந்து, அனைத்தையும் பாவங்களாக, குற்றங்களாக, மூட்டை மூட்டைகளாக நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் நிறுத்துவதற்கு எடுத்துச் செல்ல காத்துக் கொண்டிருக்கிறோமே. நாம் எல்லாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும்.